சந்தோஷமா இருக்கிற இந்த மக்கள் கிட்டத்தட்ட 15 வருடத்திற்கு முன் 2011ஆம் ஆண்டு அன்று ஆதிக்க சாதி பிரமுகர்களால் சாதி ஆதிக்கத்தின் பெயரில் ஒடுக்கப்பட்ட சம்பவம். சேலம் மாவட்டம் கிச்சிபாளையத்தில் 42வது டிவிஷனில் அமைந்துள்ளதுதான் காந்தி பகவான் தெரு. இது அம்மாப்பேட்டை 3வது மண்டலத்திற்கு உட்பட்டது. இங்கு அனைத்து சமுதாய மக்களும் வாழும் பகுதி. இதே பகுதியில் தான் காந்திமகன் தெருவும் உள்ளன. அதே பகுதியில் தான் இரு சமூகங்களையும் பிரிக்கும் காந்திமகன் தெரு தீண்டாமை சுவர் அமைந்துள்ளது. ஆயிரத்தி 1980களுக்கு முன்பு இந்த பகுதியில் எந்தவிதமான தீண்டாமை சுவரும் இல்லை. அதன் பின்னர் காந்திமகன் தெருவுக்கு அருகில் உள்ள நிலங்கள் விற்பனை பிளாட்டாக பிரிக்கப்பட்ட போது அருகில் இருந்த காந்திமகன் தெரு தலித் மக்கள் வசிக்கும் பகுதிகள் இருப்பதால் பிளாட்டுகளின் விற்பனை பாதிக்கப்படும் என்ற காரணத்தினால் சுமார் 200 அடி நீளமும் 10 அடி உயரமும் கொண்ட சுவர் கட்டப்பட்டது. 18 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சேட்டனா இருக்காருல்ல, கம்யூனிஸ்ட் கட்சியில அவர் தான் செவரு தீண்டாமை செவருன்னு சொல்லி அது அவர் தான் இடிச்சு கொடுத்தாரு. இடிக்குவோம். இப்ப உங்க ஜாதி எங்க ஜாதி எங்க இனம் உங்க இனம் அந்த இனமெல்லாம் இல்லாம அந்த தீண்டாமை செவருன்னு சொல்லி அதை செவரு இடிக்குவோம். அந்த பக்கம் இருக்கிற ஜனங்க அந்த பக்கம் இருக்கிற ஜனங்க எல்லாம் போக வர எல்லாம் ரோடா அத கொஞ்சம் யூஸா தான் இருக்குது. அது இடிச்சதுல ரொம்ப நல்லதுதான். சேலம் மாவட்டம் கிச்சிபாளையம் காந்திமகன் தெருவில் இருக்கிறேன். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வாவுசி நகருக்கு எங்க நகருக்கும் ஒரு தீண்டாமை சுவர் இருந்துச்சு. அது யாருமே எந்த ஒரு ஸ்டெப் எடுத்துமே இடிக்கல. அது ஸ்டெப் எடுத்து இடிச்சது யாருன்னா கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க தான். அவர் பேர் சேட்டு என்கிற சிவகுமார், 42வது டிவிஷன் வார்டு செயலாளர். அவர் எடுத்து பண்ணாரு. அது நடந்து 5 வருஷம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்த 42வது வார்டு செயலாளரும் DYFI மாநகர தலைவருமான தோழர் சேட்டு சிவகுமார் இந்த விவகாரத்தை பொதுமக்கள் மத்தியில் எடுத்துச் சென்றார். வணக்கம், என் பேர் சேட்டு சிவகுமார். கிச்சிபாளையம் காந்திமகன் தெரு 42வது டிவிஷன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் டிவிஷன் செயலாளர். 7/2011 அடிச்சோம். அந்த தீண்டாமை சுவர் இருந்த இடத்த ஃபர்ஸ்ட்ல இருந்த அதோட பொசிஷன் பாத்தீங்கன்னாக்கா அது ஒரு கிரவுண்டு கிரிக்கெட் பிளேயரா இருந்துச்சு. நல்லா விளையாடுறதுக்கு நல்ல காடா இருக்கும். நாங்க பல சின்ன பசங்களும் ஒரு 50 பேர் 20-30 பேர் எந்த நேரமும் காலைல 6 மணி தான் நைட்டு 7 மணி வரைக்கும் அந்த இடத்துல இந்த கிள்ளி தாண்டில இந்த ஓடி பிடிச்சது கபடி இந்த மாதிரிலாம் விளையாடிட்டு இருப்போம். அந்த மாதிரி இடமா தான் இருந்துச்சு. பக்கத்துல பாத்தீங்கன்னா பெரிய ஏரி, வெள்ளக்கோட்டை ஏரி, நல்லா ஃபேமஸான ஏரி. அந்த ஏரி அம்மாவப்பட்டைக்கும் இந்த வெள்ளக்கோட்டை ஏரிக்கும் கனெக்ஷன். அங்க ஏரி ரம்பான இந்த தண்ணி இங்க காந்திமகன் குடியிருப்பு போனா தண்ணி போதும். ஏரிங்க அங்க ஏறி இடமே இல்ல, அப்படி ஒண்ணு இடமே இல்லாத இருக்கு. எனக்கு பல்விதமான கொலை முயற்சி, கொலை தாக்குதல் நடந்தது. இப்படி இருந்த காலத்துல போராட்டத்தை நாங்க நடத்திட்டு இருக்கும் போது தான் பல்வேறு தாக்குதல் எங்க சமூக விரோதிகளாலையும் ஆளுங்கட்சியும் மறைமுகமாகவும் எங்க தாக்குதல் நடந்தது. 50க்கும் மேற்பட்டு என்னை இந்த தீண்டாமூச்சி ஒரு முன்னாடியே எங்கூர் ஆளுங்களே ஏவி விட்டு ஆதிக்க சாதி சேர்ந்தவங்க எங்கூர் ஆளுங்களே ஏவி விடு கூலிப்படை மாதிரி அனுப்பி என்னையவே கொலை செய்யறதுக்கு அந்த இடத்துல நல்ல பிரச்சனை பண்ணாங்க. அப்புறம் நாங்க எங்க தோழர்களுக்கு போன் பண்ணி அதுக்கு காவல்துறை அவங்க எல்லாம் அப்புறப்படுத்தி இவ்வளவு சிரமத்துக்கு மத்தியில நாங்க அந்த செவத்தை அகற்றணும். இந்த 80ல பிளாட் போடும் போது இந்த பக்கம் காந்திமகன் தெருவில் தலித் சமூகத்தை சேர்ந்தவங்க, அந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் மாற்று சமூகத்தை சேர்ந்தவங்க. அப்ப அந்த அந்த 2 இடமும் அந்த இணைஞ்சி இருந்தது. அந்த பொன்னிசாமி காடுங்க அர்த்தம் காந்திமகன் தெரு இணைஞ்சி ஒரே இதாக தான் இருந்தது. அது பிளாட் போட்டாக்க சேல்ஸ் பண்ண முடியாது, தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்கிறதால யாரும் வாங்க வரமாட்டாங்க, விலை போகாதுங்கிற காரணத்துக்காக அப்போ அந்த 200 அடி நீளத்துக்கு தடுப்பு சுவர் கட்டிட்டாங்க. காந்திமகன் தெரு மறைக்கிற மாதிரி 10 அடி உயரத்துக்கும் 200 அடி நீளத்துக்கு தடுப்பு சுவர் கட்டிட்டாங்க.
அப்ப ஜனங்களுக்கு யாருக்கு ஏதாவது பத்தி புரியல, காட்டுக்கார செவரு கட்டி வேலி போட்டாங்க சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி செவரு கட்டிட்டாங்கன்னு தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. காலப்போக்கில் அதுக்கப்புறம் என்ன ஆகி போச்சுனாக்கா, நாங்கள் வந்து அந்த தெருவில் இருந்ததுனால 1993 இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தில் இணைஞ்ச நான். அது இணைஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஏரியால கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை கையில் எடுக்க ஆரம்பிச்சோம். அந்த டிச்சி தெருவுகளுக்கு அங்கே அடிப்படையே வசதியே இல்லாத ஒரு தெருவா இருந்தது. ரொம்ப பின்தங்கிய மாவட்டம் மாதிரி அது, எந்த ஒரு அடிப்படை வசதி இல்லாத இருந்துச்சு. ஜனங்க வசதி சாக்கடை இருக்காது, தெருவுகளுக்கு எரியாது, சுகாதாரம் இருக்காது, குப்பாட மாட்டாங்க, ரொம்ப சேரும் சகதியமா இருந்து அதில் தான் ஜனங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் வாலிபர் சங்கம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமே இந்த பிரச்சனை எடுத்து போராட்டம் அது அதிகாரி மத்தியில் கொண்டு செல்ல தெருவில் கொஞ்சம் 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 சீர் செய்ய ஆரம்பித்தோம். இப்போ இந்த ரேஷன் கார்டு, இந்த ரேஷன் அரிசி தடுப்பு, ரேஷன் கார்டை ரொம்ப தொலைவில் லாங்கில் கருத்து திருப்பி மாற்றி கொண்டாடுறது, இந்த மாதிரி செஞ்சிட்ட காலகட்டத்தில் தான் அந்த 2006-07 கால தேதி ஞாபகம் இல்லை, மதுரையில் தீண்டமைச்சவர் உத்தம பழையன்னு ஒரு கிராமத்தில் இருந்து அப்போ அது பெரிய இஷ்யூ ஆச்சு, தமிழ்நாடு ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக இஷ்யூ ஆச்சு. அப்புறம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான் அது வந்து போராட்டம் ரொம்ப தீவிரப்படுத்தி கவர்மெண்ட் கேட்டுனாக்கா அகில இந்திய போச்சு. அப்போ பிரகாஷ் காரத் இருந்தாரு. அது பிரகாஷ் காரத்தை வந்து செவரி இடிப்பாருன்னு கட்சி அறிவிச்சு தேதி அறிவிச்சோன்னா அப்புறம் வந்து கவர்மெண்ட் சேர்த்து அகற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் தீண்டாமை ஒழிப்பு முன்னேற்றம் ஆரம்பிச்சு தமிழ்நாட்டில் இந்த மாதிரி தலித்து மக்கள் வாழ பக்கத்தில் எங்கெங்க தீண்டாமைச்சவர் இருக்கோ அதை எல்லாத்தையும் அகற்றணும் அப்படின்னு, ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது, எல்லாம் சமமா இருக்கணுங்கிற நோக்கத்துல அப்ப எல்லாம் ஆய்வு செஞ்சாங்க. அப்பதான் காஞ்சிபுரத்தில் ஒரு செவரு பிடிக்கிறது தீண்டாமை செவரு, அந்த ஆய்வுல தான் அது தீண்டாமை செவருன்னு எங்களுக்கு தெரிய வந்தது. அப்புறம் ஜனங்க மத்தியில விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். விழிப்புணர்வு ஏற்படும் ஜனங்களும் சரின்றெல்லாம் நாங்க வந்து நீங்க போராட்டம் பண்ணா பண்ணுங்க நாங்களாம் வரண்டாங்க. அப்புறம் நாங்க வந்து 19/7/2011 வந்து நாம 50 மணி நேரம் உண்ணாவிரதத்தை ஆரம்பிச்சோம். அப்ப இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட வாதிக சாதியினர் அங்க இருக்கிற லோக்கல் அரசியல் கட்சி தெரியுங்க சமூக விரோதிகள் என்ன பண்ணாங்கன்னாக்கா, எங்களுக்கு வந்து அந்த உண்ணாவிரதத்தை நடத்தக்கூடாது, இந்த செவுத்தை இடிக்கக்கூடாதுன்னு இப்ப ரொம்ப பிரச்சனை பண்ணாங்க. அப்புறம் அங்க இருக்கிற ஜனங்களையும் பிடிச்சி மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்க பின்னாடி போகக்கூடாது, போனீங்கன்னாக்கா உங்க பசங்க எல்லாம் வேலைக்கு போடுற போது கை காலம் ஒடிச்சிருவோங்கிற மாதிரி எல்லாம் மிரட்டி கிரட்டி வச்சோன்னா. அப்ப வந்து சேலத்துல வந்து சிடிஎன் பாலிமருங்கெல்லாம் தொலைக்காட்சி இருந்துச்சு. அப்ப டெய்லி அது ஒரு செய்தியாவே பரவிட்டு இருந்துச்சு தமிழ்நாடு ஃபுல்லா. அந்த சிடிஎன் பாலிமர் நைட்டான சிடிஎன் பாலிமர் செய்தி தான். அந்த செய்தி வசமே ஜனங்களாம் அந்த பிரச்சனை அந்த பேட்டி கொடுக்க வரது. அந்தாண்ட வாகுசி நகர் பக்கம் இருக்கிற பிளாட்டு போட்டு வாகுசி நகர் பேர் வச்சுட்டாங்க. பொன்னிச்சாமி காடு பிளாட் போடுறதுக்காக வாகுசி நகர்னு பேர் வச்சுட்டாங்க. அந்தாண்ட வாகுசி நகர் இந்த காஞ்சிபுரம் தெரு. அங்க இருக்கிற ஜனங்களை ஒன்று சேர்ந்து சேஃப்டி இடிக்கூடாதுன்னு போராட்டம் பண்றாங்க. இடிக்க கூடாதுன்னு போராட்டம் எல்லாம் பண்ணாங்க. ஆனா எல்லாத்தையும் தாண்டி தான் இடிச்சாங்க. இங்க பாருங்க, தீண்டாமை எல்லாமே இடிக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா இது அதையும் மீறி எல்லாமே இடிச்சு கொடுத்தாரு. யாரு தெரியுமா? அவரு கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்கிற சேட்டன் தான் வந்து எல்லாமே பண்ணி கொடுத்தாரு. உண்மையாலுமே அவர் தான் பண்ணி கொடுத்தாரு. இப்ப எல்லாம் 16 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணி கொடுத்தாரு. பாதிக்கப்பட்ட மக்களை வந்து போராட கூடாத ஆண்ட எதிர்கட்சி ஆளுங்கட்சி சமூக விரோதிங்க அப்படி சாதி அதிகம் உள்ளவங்க வந்து மிரட்டி பசங்களை அடிச்சிருந்துன்னு அந்த போராட்டத்தில் கலந்துக்க விடாம இந்த மாதிரி பிரச்சனை பண்றாங்க. அவங்க வாயில சொல்ல வைக்கிறாங்க, இந்த செவருனால எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்களும் நல்லா தான் இருக்கோம், இவங்க தான் வேணும்னு பண்றாங்கன்னு சொல்ல வைக்கிறாங்க. ஆனா நாங்க கவர்மெண்ட் அரசாங்கத்திற்கு கோரிக்கை வைக்கும் போது அரசாங்கம் வந்து நேரில் ஆர்டிஓ தலைமையில ஒரு கமிஷன் போட்டு வந்து ஆய்வு பண்றாங்க அந்த செவுத்தை, உண்மையிலேயே இப்படி செவரு எங்க இருக்கா அப்படின்னு. அவங்க ஆய்வு வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் இது உண்மையிலுமே தீண்டாமை செவரு தான், இந்த ஜனங்க வந்து ரொம்ப இந்த இப்படித்தான் இருக்கிறாங்க, என்னன்னு விவரம் தெரியாத தீண்டாமை செவரு தெரியாம இருக்கிறாங்க, ஏற்றத்தாழ்வு இருக்கு. அப்புறம் வந்து ஆளுங்கட்சி எதிர்கட்சி சமூக விரோதிகள் மிரட்டுறது இங்க வந்து தெரியுது அவங்களுக்கு. இங்க மிரட்டுறதுனால ஜனங்க முன் வர மாட்டாங்கன்னு தெரியுது. அதனால அரசாங்கம் வந்து நாங்க வச்ச கோரிக்கை பாத்தீங்கன்னா தீண்டாமை செவரை அகற்றணும். அந்த குடிசை மாட்டு வாரத்துல புறம்போக்குகளை வந்து 50 வருஷமா குடியிருக்கிறவங்களுக்கு பட்டா வழங்கணும். காந்திபுரம் தெருவுல இப்ப நடு மையத்துல ஜனங்க வாழ்ற குடியிருக்கிற நடு மையத்துல இன்னைக்கும் போனீங்கன்னா பாக்கலாம், அங்க ஒரு பெண்கள் கழிப்படம் ஒண்ணு இருக்கு. அங்க ஒண்ணு ஊருக்கு நடுவில் கோயில் இருக்கணும், இல்லாட்டி ஒரு நூலகம் பள்ளிக்கூடம் இருந்தா இந்த மாதிரி இருக்கணும். ஆனா இங்க என்ன இருக்குன்னு பார்த்தா ஊருக்கு நடுவுல கழிப்படம் இருக்கு, பெண்கள் கழிப்படம் சுத்தி வீடு. அப்ப நாங்க இதனால பல தொற்று நோய் ஏற்படும். இந்த கழிப்படத்தை வந்து அப்புறப்படுத்திட்டு ஊருக்கு ஒதுக்குப்புறமா நாங்க இடம் இருக்கு அங்க அமைக்கணும்னு சொல்றோம். அது ஒரு கோரிக்கை வைக்கிறோம். அப்புறமா பார்த்தா மழை காலம் வந்துட்டாங்க, சன்னியாசி கொண்டு வாகுசி நகர் அப்படி மேல இருந்து பார்த்து காந்திமதி தெருவுல நல்லா தண்ணி இது போதும், மழை தண்ணி போற காந்திமதி தெருவு தான் போதும். அதை நாங்க தடுத்து நிறுத்தணும். அதுக்கு வந்து இந்த டிச்சை வந்து அகலக்காய்வால் பட்டி கட்டி தரணும்னு நாங்க வந்து இந்த மாதிரி கோரிக்கை வைக்கும் போது தான் இந்த ஜனங்க வந்து இவங்க சமூக மிரட்டலுக்கு பயந்துக்கிட்டு எல்லாம் ஊரை விட்டு போன மாதிரி போயிட்டாங்க எல்லாம். அப்ப நாங்க எங்க கட்சி தீண்டாமை ஒழிப்பு முன்னணி
இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இது 3 இணைஞ்சு இந்த தோழருங்க கட்சி சார்பா அந்த போராட்டத்தை ஜனங்க நாங்கள் அறிவிச்சுட்டு நடத்துறதுன்னு. அதுக்கப்புறம் எல்லாம் 50 மணி நேரம் ஒன்னா வரதுமா ஜனங்களாம் ரொம்ப தாங்க மாட்டாங்க அப்படின்னு அதிகாரிகள் கவனத்துக்கு வந்து இப்போ அதிகாரிகளே முன் வந்து நாங்கள் அந்த வந்து செவத்தை வந்து அகட்டணும். அந்த கிட்டாக்கா அந்த அது ஜனங்க வர்றது பட்டா அந்த மற்ற கோரிக்கைகள் அப்படியே இருந்து செவத்தை இடிச்சிட்டாங்க. செவத்தை இடிச்சிட்டு அப்புறம் என்னன்னா அந்த ஆதி சதில அந்த இடத்துல வந்து நீ ஒரு தாழ்த்தப்பட சமுதாயம் சேர்ந்தவன், இந்த கட்சி கொடியை வச்சுக்கிட்டு இந்த செவத்தை நாங்க இவ்வளவு பிரச்சனை பண்ணி நடிச்சிட்டியா, இதுக்கப்புறம் எப்படி நீ நிம்மதியா வாழ்த்தன்னு பாக்குற மாதிரி எங்க பல்வேறுபட்ட பிரச்சனை எங்க ஜனங்களை தூட்டுவிட்டு எங்களுக்கு வழியில சண்டை தரன்றது. இன்னமும் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2011 இருந்து இன்னைக்கு 2026 5 வருஷம் 15 வருஷமாக அங்க உள்ள சமூக விரோதினாலையும் ஆளுங்கட்சி எதிர்கட்சி சேர்ந்தவினாலையும் கிச்சிபாளையம் காவல் நிலையத்தினாலையும் எனக்கு பல்வேறு தாக்குதல் பல்வேறு இன்னமும் அச்சுறுத்தல் நடக்குது. இன்னை வரைக்கும் நடந்துகிட்டு தான் இருக்கு. நீங்க நினைக்கலாம் ஜனங்க மத்தியில் சமூக விரோதினால உங்க செவதினால உங்களுக்கு எதிர்ப்பு இருக்கும், காவல்துறை என்ன எதிர்ப்புன்னு நீங்க கேட்பீங்க. ஆனா காவல்துறை என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நாங்க திருமண கூட்டம் ஆர்ப்பாட்டம் பிரச்சனை அந்த மாதிரி பண்ணும் போதோ இல்ல மற்ற பிரச்சனை ஸ்டேஷனுக்கு போகும்போதோ நாங்க ஒண்ணு நாயத்தை தான் பேசுவோம். சட்டத்தை நாயத்தை பேசும்போது அவங்களுக்கு கோவம் வரும். நீ ரூல்ஸ் பேசுற, கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் ரூல்ஸ் பேசுற, மற்றவங்களாம் வந்து ஐயா சாமிப்பாங்க, நீங்க மட்டும் வந்து பார்த்து சட்டம் பேசுற ரூல்ஸ் பேசுறது அது வந்து ஒரு ரெக்கார்டாவே எங்களுக்கு ஆகி போயிடுது. இவங்க கம்யூனிஸ்ட்காரங்க வந்து இப்படித்தான் அவனுங்க வந்து சட்டம் பேசுவாங்க ரூல்ஸ் பேசுவானுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம போனாக்கா அது ஒரு ரெக்கார்டு. இது யாரு எந்த ஆய்வாளர் வந்தாலுமே அந்த கம்யூனிஸ்ட்னா ஒரு விரோதியா பாக்குறது, கம்யூனிஸ்ட் கட்சியை வந்து பொய் கேஸ் போறது. இந்த 42 பாத்தீங்கன்னா நான் தான் கம்யூனிஸ்ட் இந்த செயல்பாடுல இருக்கிறேன். இந்த நிலமோ தான் இன்னைய வரைக்கும் நீடிச்சிட்டு கிச்சிபாளையம் காவல் நிலையத்துல இருக்கு. இந்த கிச்சிபாளையத்துல வந்து சமூக விரோதி மத்தியில நாங்க இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்ப சமீப காலத்துல பொது பிரச்சனை கையில் எடுக்கிறது இல்ல. யாருன்னு கேட்டீங்கன்னா ஜனங்கள் வந்து முன் வரது இல்ல. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு கலாச்சாரம்லாம் மாறி போச்சு. ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது, இந்த சாப்பாடு உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இன்னைக்கு நடக்கிறது, சினிமா நடிகர் பின்னாடி போறது, இது மத்தியில வந்து கம்யூனிஸ்ட் கட்சிங்கிறது ஜனங்க பிரச்சனையை கையில் எடுக்கும். ஆனா யாரும் காசு கொடுக்காது. அவங்க காசு இருந்தா செலவு தான் வந்துட்டு போகணும். ஆனா ₹1 காசு வாங்க நீங்க பிரச்சனை செஞ்சு கொடுப்போம். அதுக்காக நாங்க வந்து இங்க வரலங்கிறதுக்கோசரம் நாங்க இயக்கத்தை வந்து எந்த செயல்பாடை முடக்க மாட்டோம். என்னைக்கு நாங்க ஜனங்க வந்தாக்கா பிரச்சனையை கையில் எடுத்து செய்யறதுக்கு ரெடியா தான் இருக்கோம். என்னைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தயாரா இருக்கும். அது இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம், தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இது தொடரும் முயற்சியால எவ்வளவோ தடைகளுக்கு மத்தியிலையும் தாக்குதலுக்கு மத்தியிலையும் இந்த காந்தி மகான் தெரு தீண்டாமை சுவர் என்பது இடிக்கப்பட்டதுங்கிறத உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். கேளுங்க, இங்க போக்குவரத்து வந்து அந்த பக்கம் போறதை விட இந்த பக்கம் நல்லாவே இருக்கு. என்னன்னு கேளுங்க, அந்த பக்கம் ஏதோ ஒரு வழி பிரச்சனை அது என்ன ஏதோ ஒரு இந்த பக்கம் தான் குழந்தைங்க எல்லாமே ஸ்கூலுக்கு விட்டு போறாங்க. அதுதான் உண்மையான விஷயம். நிறைய பேர் குழந்தைங்க அங்க இருந்து மேல இருந்து வரவங்க எல்லாருமே இந்த பக்கம் தான் கூட்டு போறாங்க. ஏன்னு கேளுங்க, இது வந்து கொஞ்சம் சுலபமா இருக்கு. அவங்களுக்கு போக்குவரத்து வந்து இது கொஞ்சம் லாங்கா போறது வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்குன்னு வச்சுக்குவேன். ஒரு சாதாரணமாக தடுப்பு சுவராக கருதப்பட்டாலும் பிளாட்டுகள் விற்பனை செய்யப்பட்டு வீடுகள் கட்டப்பட்ட பிறகு அந்த சுவர் நடைமுறையில் தீண்டாமை சுவராக மாறியது. நாளடைவில் அது 2 சமூகங்களை பிரிக்கும் நிரந்தர எல்லையாக செயல்பட தொடங்கியது.